பெயர்ச்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி வருகின்ற மே 1 நடக்கின்ற குரு பெயர்ச்சிக்கான பலனும் பரிகாரமும் நம்ம பார்க்க போகிறோம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இந்த மேஷ ராசி நம்பர் 1 ராசி, நம்பர் 2 ராசி, நம்பர் 3 ராசின்னு மேஷராசி நம்பர் 1 இந்த குரு பெயர்ச்சியில் அவர்களே நம்பர் 1. இந்த மேஷராசிக்கு கடந்த 2 ஆண்டுகளில் இருந்த சிரமநிலை மாறும். இதுவரை ஜென்மராசிலையும் 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் பாக்யஸ்தானாதிபதி, விரயஸ்தானாதிபதி. அவர் என்ன பண்ணுறார்? 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம்ன்ற இடத்த பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அவர் பாக்யஸ்தானாதிபதி இப்போ தனஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து சௌகரியமாக உட்காண்டிருக்கார். 1/5/2024 ராஜயோகத்தை அனுபவிக்க போகின்ற ராசி மேஷ ராசி. அஸ்வினி, பரணி, கிருத்திகைன்ற நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய மேஷராசியில் இது கடந்த 2 ஆண்டுகளில் இருந்த சிரமநிலை மாறும். உடல்நல பாதிப்புகள் குறையும், தன வருமானம் அதிகமாகும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும், பாக்கியம் வரவேண்டிய நல்லதெல்லாம் வந்து சேரும். பாக்கியம்ன்றது என்ன தெரியுமா? எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் வந்து சேர்றது பாக்கியம்னு பேர். 6ஆம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான். பார்வை பெற்ற இடம்லாம் சிறப்பாயிடும்ன்றோம். 6ஆம் இடம் சத்ரு ரோகஸ்தானம்னு பேர். சத்ரு ரோகம், சத்ருன்னா பகை, எல்லார்கிட்டையும் சண்டை, மனஸ்தாபம், உடல்நல பாதிப்பு ஓடி போயிடும். 1/5 1 வருஷம். அடுத்தது 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ன்றது மரண பயத்தை கொடுக்கின்ற இடம். மரண பயம் போய்விடும். மரணம்ன்றதே என்னையா மரணம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு குரு பகவான் பார்வை பெற்று நமக்கு தைரியத்தை கொடுப்பார். 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழில் ஸ்தானம்னு பேர். தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம்னு பேர். ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, தனஸ்தானத்தில் வந்த குரு 10ஆம் இடத்துல தொழில் அபிவிருத்தி, பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவோம், நல்ல வருமானத்தை பார்ப்போம், உயர்ந்த நிலையை அடைவோம். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிருந்தான் 2 வருஷமானா இப்போ மீண்டும் நல்ல இடத்துக்கு வந்துடுவீங்க. மகிழ்ச்சியான குடும்பத்தோடு சேர்ந்து வாழற வாய்ப்பை கொடுத்துருவார். குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும்னா இப்போ 2ஆம் இடத்துக்கு வந்த குரு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். 10ஆம் இடத்துல தொழில் அபிவிருத்தி மாதிரி உத்தியோகத்தின் நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். நல்ல பேரை வாங்கி கொடுப்பது மட்டும் இல்லாமல் உயர்ந்த பதவியை கொடுக்கும். மகிழ்ச்சியான இடத்தில் வேலை பார்க்க வைக்கும். வியாபாரமும் நல்லது, அதே சமயத்தில் வேலையும் நல்லது. சிலர் அயல்நாடுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. இந்த வருஷம் நான் போக முடியுமா? இந்த குரு பெயர்ச்சி எனக்கு உதவி செய்யுமான்னா கண்டிப்பாக வெளிநாடு போகின்ற வாய்ப்பை கொடுப்பார். ராசியிலேயே சூரியன் உச்சம், 11இல் சனி பகவான் ஆட்சி, 2இல் குரு. இதுதான் உங்களுடைய கிரகநிலையினுடைய உயர்ந்த தன்மை. சூரிய பகவான் உச்சப்பட்டு இருக்கிறார். நம்ம குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்கச்சே சூரிய பகவான் உச்சப்பட்டு இருக்கார். 2இல் குரு, 11இல் சனி பகவான். பெயர்ச்சியால் அதிக மாற்றத்தை கொடுக்குற 2 கிரகங்கள், ஒரு சனி பகவான், இன்னொருத்தர் குரு பகவான். குரு பகவான் நமக்கு நன்மையை செய்யவே பிறந்திருக்கார். அவர் பிறந்ததே நமக்கு நன்மை செய்யறதுக்கு தான். இன்னும் கவலைப்படணும்? கஷ்டங்கள் போகிற இடத்துக்கு வந்துட்டார். இதே இன்னும் கொஞ்சம் வலுவாக சொல்லணும்னா, உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ஜனனத்தின் போது எப்படி இருக்கிறாரோ நன்றாக இருப்பாரேயானால் அவருடைய தன்மையும் மேன்மைப்படுத்தும். நல்ல தசாபுக்தி நடந்தால் அந்த தன்மையும் மேன்மைப்படுத்தும். இப்போ 3 விதம் சேரச்சே உங்கள் ஜாதகம் அதிக நன்மையை பெற்றுவிடும். மேஷராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். நல்ல குழந்தை பிறக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, பிரிந்து போனாங்க, 2 பேர் சண்டை போட்டு போயிட்டாங்க, வீட்டுக்கே வரதில்லை 2 வருஷமானா அவர்கள் கண்டிப்பாக வருவார்கள். நிம்மதியாக சாப்பிட வைப்பார். சாப்பாடு ரொம்ப முக்கியம். மனிதன் பிறந்து வளர்கிறது சாப்பாடு, நல்லா சாப்பிடணும், நிம்மதியாக சாப்பிடணும். அதை மாதிரி சாப்பிட வைப்பார் இந்த குரு பகவான். 12ஆம் இடத்துல ராகு உட்காண்டிருக்கார். தூக்கம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ராத்திரி தூங்கச்சே நல்ல நிம்மதியாக தூங்குங்க. பகவானை தியானம் பண்ணுங்க. இந்த பகவானை தியானம் பண்ணி கொண்டு தூங்குகின்ற பொழுது உங்களுக்கு தூக்கம் நல்லதாக வரும். தேவையில்லாத சிந்தனை வேண்டாம். குரு நன்னா இருக்கேன்றது வேற. 12இல் ராகு இருக்கார் இல்லையா? 12ஆம் இடத்தில் ராகு கெடுதல் பண்ண மாட்டார். அயன சயன சுகஸ்தானத்தில் பாம்பு, பாம்பில் படுத்தவனை சேவென்றார். எந்த ரங்கநாதர் பாம்பில் படுத்திருக்காருன்னு வச்சோங்க, அந்த ரங்கநாத பெருமாளை ஸ்ரீரங்கத்தில் போய் சேவிக்கலாம். இல்லை பக்கத்துலேயே உங்களுக்கு எங்கே ரங்கநாதர் இருக்காரோ அவரை போய் சேவிங்க.
அந்த ரங்கநாத பெருமாளை நீங்கள் வணங்குகின்ற பொழுது இந்த ஒரு வருஷத்துல இல்லை, மாதத்துக்கு ஒரு வாட்டி சேவிக்கலாம், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி சேவிக்கலாம். இப்போ வணங்குகின்ற பொழுது உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கும். பக்கத்தில் முருகர் இருக்கார், அறுபடை வீடு முருகர்னு இல்லை, எந்த முருகராக இருந்தாலும் முருகரை போய் வணங்குங்க. ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருக்கார், அந்த அனுமாரை போய் சேவிங்க. இதெல்லாம் மேஷ ராசிக்கு ரொம்ப பவர்ஃபுல். குரு பகவான் ரொம்ப சக்தி படைச்சவர். உங்களுக்கு அபரிமிதமான நன்மையை செய்யறதுக்கு தயாராக இருக்கார். ஒரு கோல்டில் பவழ மோதிரம் போடுங்க. இன்னும் ஆசையாக இருக்கா, இன்னொரு மோதிரம் போடணுமா, கோல்டில் ஒரு கனக புஷ்பராக மோதிரம் போட்டுக்கோங்க. பாக்கியஸ்தானாதிபதி இப்போ மேஷ ராசிக்கு பாருங்க, 2 விதமான அனுகூலனை பழக்கிற ராசியாதிபதி அங்காரகன், குரு பகவான் ஜாதகத்தில் பாக்கியஸ்தானாதிபதி. அந்த பாக்கியஸ்தானாதிபதிக்கு கனக புஷ்பராக மோதிரமும், ராசியாதிபதிக்காக பவழ மோதிரம் போட்டு குருமங்கள யோகம்னு ஒரு யோகத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க. அப்பா, இனிமேல் கஷ்டமே இல்லை, நாம் இஷ்டப்படி வாழலாம். இந்த வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுகின்ற இடத்திற்கு 1 ஆண்டுகளுக்கு குரு பகவான் வருகின்ற பொழுது அதை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, உடம்பு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 6ல் கேத்து இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு முடிஞ்சால் பிள்ளையாரை போய் ஒரு கும்பிடு, முடிஞ்சு போச்சு. ரொம்ப நன்னா இருப்பீங்க. எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றாக இருப்பீர்கள், கவலைப்பட வேண்டாம்.